கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கும்போது ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் அப்படின்னா இந்த இட்லி மாவு புளிக்க வைக்கிறது தாங்க. ஸோ கோல்டு கண்ட்ரீஸில் இட்லி மாவை சோடாவும் ஈஸ்ட்டும் இல்லாமல் எப்படி குயிக்காக புளிக்க வைக்கிறது அண்ட் 3 சீக்ரெட் டிப்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அவனில் வச்சுருக்கேன். பட் அவன் நான் யூஸ் பண்ணல, அது வந்து ஒர்க் ஆகலை. நான் அதனால் சும்மா ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு நியல் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை பேட்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கோல்ட் கண்ட்ரீஸில் நான் வந்து இப்போ யூகேயில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து இட்லி மாவு வந்து புளிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 2 days டைம் எடுத்துக்குது. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஸோ என்னென்ன சீக்ரெட் டிப்ஸ் நான் யூஸ் பண்ணி வந்து 1 டேலேயே புளிக்க வைக்கிறதுன்னு தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். கண்ட்ரீஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் அப்படின்னா இந்த இட்லி மாவு புளிக்க வைக்கிறதாங்க. ஸோ நான் அங்கே ஊரில் இருக்கும் போதெல்லாம் 8 hours புளிச்சிடும். இங்கே வந்தால் ஒரு 24 hours ஆகுது புளிக்க வைக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், எப்படி மாவுக்கு வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்து ஸ்பாஞ்சியான இட்லி எப்படி மேக் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உளுந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கப் அரிசி எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 hours to 3 hours உளுந்து ஊற வைங்க. 4 hours வந்து அரிசி ஊற வைங்க. அதுக்கு வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உளுந்துலேயே போட்டு ஊற வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து நார்மலாக எப்பயுமே நம்ம ஊற வைக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அல்ட்ரா வெட் கிரைண்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக குயிக்காக வந்து எனக்கு அரைச்சிடுது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் லிமிட் வச்சு அரைச்சிக்கோங்க. உளுந்து போட்டு அரைச்சதுக்கப்புறம் அப்பப்போ நம்ம போய் பார்க்கணும் எப்படி இருக்குது, ரொம்ப அரைஞ்சிருச்சா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா தடியாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடையில போய் தண்ணி விட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 15 minutes எனக்கு வந்து 15 minutesல வந்து எனக்கு இந்த உளுந்து மாவு நல்லா அரைஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து உளுந்து அரையும் போதே உங்களுக்கு வந்து அந்த ப்ளஃபினஸ் தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய உளுந்து போடுறீங்க அப்படின்னா 1/2 hourக்குள்ளே உளுந்து அரைச்சிடும். அதோட ப்ளஃபினஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு டம்ளர் நீங்கள் உளுந்து போடுறீங்க அப்படின்னா 15 to 20 minutesல கண்டிப்பாக அரைஞ்சிடும். அதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பவுலில். உளுந்து எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் உப்பு பார்த்திங்க அப்படின்னா அரை கைப்பிடி அளவு முன்னாடி விரலில் வச்சிங்கன்னா 2 inch அளவுக்கு உப்பு வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு வந்து போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உளுந்துலையே ஃபஸ்ட் நான் போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சதுக்கப்புறம் தான் வந்து மாவு எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்ஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி எடுத்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் மாவு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய மாவு இருக்கும். ஸோ அந்த பழைய மாவை ஒரு கரண்டி மட்டும் எடுத்து அந்த பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு இல்லை நம்ம ஊர்லேயுமே கோல்டு டைமில் வந்து புளிக்கல அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பழைய மாவு எடுத்து ஒரு கரண்டி நம்ம போட்டுக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பழைய வந்து சாப்பாடு இருக்கும் இல்லையா, அதில் தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து சாப்பாடு பிசைஞ்சு கூட அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி வச்சோம்னா சீக்கிரமாகவே புளிக்கும். ஏன்னா இது சொல்கிறது பார்த்திங்கன்னா 8 hours புளிக்கிறதுக்கு. இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். இந்த பாக்ஸில் இருக்க மாவு பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைமே வந்து அந்த பழைய சாப்பாடு வாட்டரும் ப்ளஸ் அந்த பழைய புளிச்ச மாவையும் சேர்த்து தான் நான் வந்து கலந்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு புளிச்சிருந்தது. ஸோ காலையில் பார்க்கும்போது நேற்று நைட் ஆட்டி வச்சது. ஸோ காலையில் பார்க்கும்போது புளிச்சிருந்தது. இப்போ ஈவினிங் பார்க்கும்போது நல்லாவே பஃபியாக மேலே வந்துருச்சு, ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி லைட்டாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா தேர்டு ஸ்டெப்பு வாட்டர். ஸோ ஹாட் வாட்டர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே புளிஞ்சிடும். ஸோ இது எப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து
ஒரு 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பஃபியாக வரும். அப்போவே நீங்கள் வந்து ஹாட் வாட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு சூப்பராக ரெடி. நீங்கள் அப்போவே வந்து இன்ஸ்டண்ட்டாக இட்லி தோசைலாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ கோல்ட் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் வந்து இங்கே இருக்கனால தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன்.